2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்து அதுக்கு இலைகள்லாம் இந்த மாதிரி உருத்தி வச்சுக்கலாம். பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கேரட், காலிஃப்ளவர் எல்லாமே இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். காஞ்சதாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி நிறையா புதினா, கொஞ்சமாட்டு எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு இதை கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இதில் நம்ம உருத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த வெந்தயக்கீரை எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி விடணும். எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பளவுக்கு 1.5 கப்பு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த அரிசி எல்லாமே நல்லா இந்த மாதிரி வடித்து இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரே விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். விசில் போனோன்னே அதை திறந்து பார்த்தாச்சுன்னா நல்ல வாசனையாட்டு ரைஸ் ரெடி. மின்ட் மேத்தி புலாவ் இது நல்ல வாசனையாட்டு நல்ல டேஸ்டாட்டு இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் கூட நீங்கள் செய்து பார்க்கலாம். இந்த பட்டாணி கடலை எல்லாமே நமக்கு சாப்பிட கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி கடலைக்கு பதிலாட்டு நீங்கள் கொண்ட கடலை கூட இதில் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஏதாவது ரைத்தா இது கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா பப்படம் ஏதாவது வேணுன்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேறு ஏதாவது சைடிஷ் வேணுன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது இது கூட வச்சு சாப்பிட்லாம். ப்ளெயினாகவே இது சாப்பிட்டதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த வெந்தயக்கீரையெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி ரைஸில் போட்டு சாப்பிட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.